இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. எது உங்களை பலவீனப்படுத்துகின்றது அல்லது எது நீங்கள் விரும்புவதை பெற முடியாமல் தடுக்கின்றது? இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எது உங்களை பலவீனப்படுத்துகின்றது அல்லது எது நீங்கள் விரும்புவதை பெற முடியாமல் தடுக்கின்றது? ஞானம் இல்லாமை, திறமை இல்லாமை, தனித்திறனற்ற அல்லது வேறு ஏதோ ஒரு காரியங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற ஒரு சில விஷயங்கள். நமக்கு நல்ல ஞானம் இருக்குது, அதை பயன்படுத்துறதில்லை. திறமை இருக்குது, அதை சரியாக வெளிப்படுத்துறதில்ல. நிறைய விஷயங்கள் நமக்குள்ளார இருக்கின்ற பொழுது அதை சரியான இடத்துல நம்ம பயன்படுத்தாமல் நம்ம புலம்பிகிட்டு இருப்போம். சரி, நம்ம எப்போ தான் ஜெயிக்க போகிறோமோ வாழ்க்கையில், எப்போ தான் நம்ம முன்னுக்கு வர போகிறோம்னு தெரியல. ஆனால் என்ன பண்ணுறோம், அப்படியே பேசி பேசி காலங்களுக்கு அப்படியே ஓடிடுதுல்ல. இன்றைக்கி நம்ம நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கின்ற அதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம்? நல்ல திறமையான விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது, அதை எப்போ நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம்? எப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறோம்? நீங்கள் முடிவு பண்ணுறது தான். அடுத்தவன் நீ இதை பண்ண போகிற, உனக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்ல மாட்டான். உனக்கு என்ன இந்த விஷயம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்பா, நான் ஸ்டார்ட் பண்ண போகிற இந்த பிஸ்னஸ் அப்படின்னா நீ அந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணால் செம்ம வேல்யூவில் இருக்கும், செம்ம நம்ம எங்கேயோ போயிடுவோம். அந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம ஒன்றுமே தெரியாது, அடுத்தவன் பண்ணுறான், ஓகே நம்மளும் இறங்கி பண்ணிடலான்னு சொல்லி என்ன பண்ணுறோம், கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். எல்லாமே லாஸ், எல்லாமே போயிடுச்சு. காரணம் என்னென்னா அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. என் ஃப்ரெண்டு பண்ணால், அவன் பண்ணால், நானும் பண்ண, அதை பார்த்துட்டு எல்லாமே போச்சு. ஆனால் அவன் மட்டும் நல்லா ஹோன்னு போயிட்டுருக்கு. அவன் எல்லாத்தையும் ஃபுல்லாக என்ன பண்ணுறான், அப்சர்வ் பண்ணுறான், பார்க்குறான். ஓகே, இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு இந்த விஷயங்களை கற்றுக்குறான். நம்ம எதுவுமே கற்றுக்கல, எதுவும் லேர்ன் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம பண்ணணும், வாழ்க்கையை ஜெயிக்கணும். ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நோக்கத்தை அடைவதற்கு ஒரு எளிய வழி இருக்கின்றது. அது என்ன வழியாக இருக்கும்? உங்கள் நோக்கத்தை அடைவதற்கு ஒரு எளிய வழி இருக்கின்றதான். அதை அறிவதற்கு ஆர்வம் உள்ளவர்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பிரதர் பண்ணணும்? வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது, எங்கள் திறமை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா வெட்கப்படக்கூடாது. நம்ம அவமானப்படணும், அசிங்கப்படணும். ஒரு இடத்துலலாம் நம்ம ஒரு எவ்வளோ விஷயங்கள் பேசி நம்ம காயப்படுத்தினாலும் நீங்கள் எதுக்கும் அசரக்கூடாது, பார்த்துக்கலாம். அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வெறியாக எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்களோ, என்னை அவமானப்படுத்துட்டீங்களோ, நான் யாருன்றது கூடிய விரைவில் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், அதற்கான உழைப்பை போட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சு வர்றதுக்கு வரும்போது பேசின வாயெல்லாம் நம்ம அடைக்க முடியும். இல்லை நான் சண்டை போட்டேன், அவனை அடிச்சிட்டேன், என்னை இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு சண்டை போட போகிறீங்களா? இல்லை, மௌனமாக இருந்து நமக்கான நேரம் வருகின்ற பொழுது, நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கின்ற பொழுது அவங்களாம் பார்த்து வாயடிச்சுட்டு போயிடுவாங்க. ஐயோ, இந்த மகனை நான் இப்படி பேசிட்டேனேன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்வு உள்ளுக்குள்ளே இருக்குமா. இன்றைக்கி நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எல்லாருமே இயல்பான மனிதர்கள் தான். நீ அப்படி, இவன் இப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள பற்றியே பேசுவாங்க. அது பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அடுத்தவனை பற்றி பேசுகிறதும் ஒரு பொழுதுபோக்கு இது தான். அடுத்தவனை பற்றி பேசுகிறது, அவங்க வீட்டில் என்ன நடக்கிறது, இது பண்ணுறது, அப்படி பண்ணுறது தான் பேசுகிறோம் நம்ம. அது தேவையில்லையே. நேரங்கள் வேஸ்ட்டு, காலங்களும் வேஸ்ட்டு. அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவனை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த ஒரு வாழ்க்கையை அற்புத விதத்தில் நம்ம வாழ்ந்துட்டு போகணும். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்று நீங்கள் எதை குறித்தாலும் கவலைப்படுகின்றீர்களா? ஆமாம் பிரதர், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும், எங்களுக்காக கஷ்டப்பட உழைச்சாங்க, இன்றைக்கி நான் அவங்கள உட்கார வச்சு நான் சாப்பாடு போடணும், சொந்த வீடு கட்டி அவங்கள உட்கார வைக்கணும். சில பல கனவுகள் இருக்குல்ல, நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். நல்ல ஒரு வேலையை கொடுக்க போகின்றார். சொந்தமாக நீங்கள் வீடு கட்டி அந்த வீட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்க. இன்றைய நாள் சபத்தில் வச்சுட்ருக்காங்க நிறைய பேர். பிரதர், எனக்கு சொந்த வீடு வேணும் பிரதர். நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, அதுக்கான உழைப்பு போட்டுட்ருக்கோம். எங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஜெபிங்க பிரதர். எங்கள் அப்பா அம்மாக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும், சமாதானம் இருக்கணும்னு சொல்லி ஜெபிங்க பிரதர். எங்கள் அப்பா குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலையான வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி கேட்க போகிறோம். படிக்கின்ற மாணவர்கள் படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்கணும். கண்டதை இன்றைக்கி கைபேசி வந்துடுச்சுங்க, என்ன வேணால் பார்க்கலாம். நல்ல விஷயங்களும் இருக்குது, தப்பான விஷயங்களும் இருக்குது. ஸோ அதனால் மொபைல் ஃபோனை தவிர்த்துருங்க. கூடிய விரைவில் தவிர்த்துட்டாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்கள் பசங்க நல்லா இருக்கணும், உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா மொபைல் ஃபோனை தவிர்த்துட்டா நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, எதிர்காலமும் பிரைட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாய்மாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது ஒவ்வொரு தாய் எவ்வளோ வலி வேதனை இருக்கும்ல, அவங்கள நம்ம எப்படி சூப்பராக தாங்கணும்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க போகின்றார். கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. நிச்சயமாய்
உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார். திறமையான ஒரு வாய்ப்பு காத்துட்ருக்கு உங்களுக்காக. நல்ல ஒரு வேலை காத்துட்ருக்கு. கலங்காதீங்க. முழு உள்ளதோடு ஜெபியுங்கள். காலை மாலை இரவு வேலை கூட ஜெபியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபியுங்கள். இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்று நீங்கள் எனக்கு கொடுத்த அற்புதமான வாக்குறுதிக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் பலவீனம் அனைத்திலும் உமது பலன் போதுமானதாக இருக்க அருள் புரிங்க ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஞானத்திற்கு எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற்றுவீராக. உமது கிருபையை நாடுகின்ற ஆண்டவரே, வல்லமையான காரியங்களை செய்து உமது நாமத்திற்கு மகிமை கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. கவலைகள் எங்களை கிட்ட நெருங்க விடாத செய்வீராக. நாங்கள் யாரையும் நம்பில் ஆண்டவரே. நீர் இந்த பூமியில் இருக்கின்ற பொழுது உம்மிடத்தில் வந்து அனைவரையும் குணப்படுத்தினீரே. நீர் எங்களுக்கென்று மாறாத தேவனாக இருக்கின்றீர். ஆகவே எங்களையும் நாங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு அன்பான உறவுகளையும் குணமாக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு அகற்றி போடுவீராக. உம்மால் கூட கரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் ஒன்று சொல்றீங்கப்பா. நாங்கள் எங்களுக்கு திறமை வெளிக்கொண்டு வரவும், எங்கெல்லாம் நாங்கள் அவமானப்பட்டோமோ, எங்கெல்லாம் நாங்கள் அசிங்கப்பட்டோமோ, அங்கெல்லாம் எங்கள் தலையை உயர்த்துங்க ராஜா. எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்குங்கப்பா. முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபிக்கின்றோம்ப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.